finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 6th மேட்ச் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ப மாட்டீங்க, யூபி வாரியர்ஸ் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணிட்டாங்க பை 7 விக்கெட்ஸ். இது வந்து ஒரு சாதா விக்டரி இல்லைங்க, செம்ம விக்டரி டு பி வெரி ஆனஸ்ட், வித் வெரி குட் ரன் ரேட். இது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருந்தேன், யூபி வாரியர்ஸாக இருக்கட்டும், ஒரு பக்கம் குஜராத் ஜெயின்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டீம் பேலன்ஸ் வந்து மற்ற 3 டீமை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே புவராக இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எக்ஸாக்ட்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டோட்டல் ஆப்போசிட்டா காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுங்க, 2 அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா இந்த மேட்ச்ல மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கீ பிளேயர்ஸ் விளையாடல. முக்கியமா கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால அவங்க விளையாடல. அண்ட் செகண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில், ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ 2 கீ பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு விளையாடல. அதனால நாட் ஸ்கைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் கேப்டன் பண்ணாங்க. இசி வாங், இங்கிலாந்து பிளேயர், அவங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் சூப்பரா போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த WPL. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் யூபி வாரியர்ஸ்க்கு இருந்தது. பட் ஸ்டில் நீங்க வின் பண்ணணும்ல. மும்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 2 கீ பிளேயர் இல்லைன்னா கூட அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீம்ல பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்குவாட் ஹெவி வெயிட் ஸ்குவாட் டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ எனிவேஸ் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா யூபி மாஸ் காமிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல டாஸ் ரொம்ப குரூஷலா அமைஞ்சது. இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டா இருந்தது. பட் இந்த விக்கெட் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன விக்கெட்டா இருந்தாலும் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல சேசிங் விளையாடுறதா பெட்டர் ஆப்ஷன். அதை தான் ஹீலி டாஸ் வின் பண்ணோன்னே டிசைட் பண்ணாங்க. ஸோ முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயங்கள் நடந்தது டாஸ்ல யூபிக்கு. ஸோ மும்பை பாத்தீங்கன்னா லைக் அவங்களால 161 தான் அடிக்க முடிஞ்சது. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா பிச் நல்ல பேட்டிங் பிச் டு பி வெரி ஆனஸ்ட். பட் அவங்களால 161 தான் அடிக்க முடிஞ்சது. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபி வாரியர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்லஸ்டன் சொல்லவே வேணாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. கிரேஸ் ஹாரிஸ் செமையா போட்டாங்க. பட் மற்ற போலர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தாங்க இருந்தாங்க. அதாவது தீப்தி சர்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா 4 overs 40 ரன்ஸ். அப்புறம் மற்ற போலர்ஸ்லாம் கொஞ்சம் 10 ரன்ஸ் 9.5 ரன்ஸ் எக்கனாமி ரேட்ல தான் இருந்தாங்க. பெட்டரா போலிங் போட்டது எக்லஸ்டனும் கிரேஸ் ஹாரிஸும் தான். பட் மும்பை பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த பேட்டிங் லைன் அப் டெஃபினட்டா ஹேலே மேத்யூஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 50 அடிச்சாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருக்கணும், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆக்சுவலி. பட் ஆனா அவங்க அந்த அளவுக்கு பெருசா கண்டினியூ பண்ணல. பட் நெவர்தலெஸ் கான்டெஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த 55 ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். அண்ட் எஸ், இனிஷியலா அவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட், ஹேலே மேத்யூஸா இருக்கட்டும், அந்த பக்கம் யாஸ்டிகா பாட்டியாவா இருக்கட்டும், ஒரு 50 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. பாட்டியா வந்து 26 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாட் ஸ்கைவர் வந்தாங்க. நாட் ஸ்கைவர் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர். சின்ஸ் ஹர்மன்பிரீத் கௌர் இல்லைன்னும் போது ஸ்கைவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட்டா தெரிஞ்சது. ஸ்கைவர் அண்ட் ஹேலே மேத்யூஸ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ரன் அவுட் நடந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து கேம் சேஞ்சிங். அந்த இடத்துல தான் வந்து கேமே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஸ்கைவர் நின்னா பயங்கரமா விளையாடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேம் இருக்கு அவங்க கிட்ட. அண்ட் அந்த ரன் அவுட் தான் ரொம்ப ரொம்ப கீயா வந்து அமைஞ்சது யூபி வாரியர்ஸ்க்கு. அதுக்கு ஃபுல் கிரெடிட் சோஃபி எக்லஸ்டனுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க. 2 பேட்ஸ்மேன் ஹேலே மேத்யூஸும் சரி, இந்த பக்கம் நாட் ஸ்கைவரும் சரி, நடுவுல நிக்கிறாங்க. ஸோ ஈஸி ரன் அவுட். ஃபீல்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்லஸ்டனுக்கு த்ரோ அடிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பிடிச்சி அவங்க எண்ட்ல அடிச்சிருக்கலாம். அவங்க எண்ட்ல அடிச்சிருந்தா ஹேலே மேத்யூஸ் அவுட். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா டக்குனு தூக்கி கீப்பருக்கு போட்டாங்க. அங்க அடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நாட் ஸ்கைவர் அவுட். எல்லாரும் கேட்கலாம், ஹேலே மேத்யூஸும் நல்ல பிளேயர், பெரிய பிளேயர் தானங்க, செட் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேத்யூஸ் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பிளேயர், இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த கிளாஸ் இருக்கு. பட் அவங்கள விட நாட் ஸ்கைவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர் இந்த எண்ட். அதாவது அவங்க கிட்ட 360 டிகிரி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு. ஹேலே மேத்யூஸ் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் வீல தான் ஆடுவாங்க. ஆனா நாட் ஸ்கைவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர். செட் ஆயிட்டாங்கன்னா பிளஸ் லாஸ்ட் 5 overs வேற மாதிரி விளையாடுவாங்க. அதனால அந்த டைம்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி எக்லஸ்டன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தது ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அந்த விக்கெட் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. பட் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிலே காரா இருக்கட்டும், பூஜா வஸ்திராக்கரா இருக்கட்டும், ஈஸி வாங்கா இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன கேமியோ விளையாடி ஓரளவுக்கு ஒரு 161 ரன்ஸ் மும்பைக்கு அடிச்சு கொடுத்தாங்க. ஸ்டில் கிளியரா தெரிஞ்சது ஓகே ஒரு 15-20 ரன் ஷார்ட்டா இருந்தாங்க இந்த விக்கெட்ல. ஏன்னா விக்கெட் வந்து பிளாட்டா இருந்ததுன்னு. அண்ட் யூபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்றதுதான். லக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததுங்க. நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன், பிருந்தா தினேஷ் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 18 ரன் 27 பால், செகண்ட் மேட்ச் 5 பாலுக்கு 0 ரன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க மேபி ஏதாவது ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. 3வது மேட்ச் அவங்க விளையாடுறாங்கன்னு போது நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 2 ஃபெயிலியர். அதாவது கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 60-70 வச்சிருக்காங்க. எப்படி இந்த பிளேயருக்கு வந்து 3வது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு மேபி ஏதாவது டேலண்ட்டை பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல யூபி. பட் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா அவங்க வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிட்டாங்க. அதனால ஆப்ஷன் இல்லாம என்ன பண்ணாங்கன்னா கிரண் நவ்காரேன்னு சொல்லி ஒரு ஹார்ட் ஹிட்டர், நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தால லாஸ்ட் இயரும் வந்து
பாத்தீங்கன்னா யூபிக்கு 2-3 இன்னிங்ஸ் நல்லா விளாண்டாங்க. இந்த வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு பெரிய 6 அடிப்பாங்க, பட் இமிடியேட்டா அவுட் ஆயிடுவாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு ஓப்பனிங் ஸ்லாட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் அமைஞ்சது. டு பி வெரி ஆனஸ்ட், இதுக்கு தான் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க. விருந்தா தினேஷ் இன்ஜுரி ஆனது ஒரு விதத்துல அட்வான்டேஜா போயிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா அவங்க வந்திருந்தாங்கன்னா எப்படி பால் சாப்பிட்டுருப்பாங்க. பட் கிரண் நவகாரி வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், 31 பால்ஸ்ல கிட்டத்தட்ட 57 ரன்ஸ். அந்த டைம்ல அந்த மொமெண்டம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நியூ பால்ல பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. எந்த போலரா வந்தாலும் பாத்தீங்கன்னா அடி, செம்ம அடி. அதுவும் பாத்தீங்கன்னா இசிவாங்கோட ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் 4 பவுண்டரி வேற லெவல்ல அடிச்சாங்க. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், அவங்களோட ஜாபை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 31 பால்ஸ் 57 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீலி கேப்டனுக்கு வந்து அவங்களோட நேச்சுரல் கேம் அவங்க பாட்டுக்கு சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. பட் சடனா வந்து பாத்தீங்கன்னா லைக் 9 ஓவர்ஸ்க்கு 94 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சு செஞ்சுட்டாங்க. பட் வித்தின் ஒரு 5 ரன்ஸ் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் போயிடுச்சு. கிரண் நவகாரி அவுட் ஆனாங்க. இசிவாங் பால்ல அவுட் ஆகல நினைக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்பின்னர் பால்ல அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அமெலிகர் பால்ல ஸ்டெம்பிங் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து இசிவாங் வந்தோடனே கேப்டன் ஹீலி தான் அவுட் ஆனாங்க ஆக்சுவலா பாயிண்ட்ல அடிச்சு. ஸோ இமிடியேட்டா பேக் டு பேக் விக்கெட்ஸ் போச்சு. இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் விக்கெட் மெக்ரத் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அது சூப்பர் ரிவ்யூ தான் சொல்ல முடியும் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா ரிவ்யூ போலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் அந்த விக்கெட் கிடைச்சிருக்காது. ஒரு டைம் பார்க்கும்போது பார்த்தா தாலியா மெக்ரத் அந்த எல்பிடபிள்யூ லெக் ஸ்டம்ப் வெளியில போற மாதிரி இருந்துச்சு. பட் ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா லெக் ஸ்டம்ப்ல அடிச்சிருச்சு. அது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் வித்தின் 5 ரன் போல 3 விக்கெட் எடுத்துட்டாங்க மும்பை. நான் கூட ஆஹா போச்சுரா, இந்த யூபி வாரியர்ஸ் மித்ராஜ் ஜெயின்ஸ்லாம் வந்து பார்த்தா இப்படிதான் ஏதோ ஓரளவுக்கு விளையாடுவாங்க, அப்புறம் கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் கோட்டை விடுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இசிவாங் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நல்ல பேஸ் போடுறாங்க. அவங்க கிட்ட வந்து நல்ல டேலண்ட் இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் வந்தா இவங்க பெரிய போலரா உமன்ஸ் கிரிக்கெட்ல வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மூமெண்ட்ல மும்பைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதே இசிவாங் தான், அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து. டு பி வெரி ஆனஸ்ட், பட் கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா தாராளமா முடிச்சாங்க கேம். அந்த டைம்ல அண்டர் பிரஷர்ல இருந்தாங்க யூபி. டு பி வெரி ஆனஸ்ட், பட் கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா ரொம்ப பாசிட்டிவா விளையாண்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மும்பைல ஒரு டெல்லியில ஒரு எக்ஸ்டெண்ட் ஆர்சிபி தான் இந்த மாதிரி விளையாடுவாங்க உமன்ஸ் கிரிக்கெட், எஸ்பெஷலி இந்த WPL. பட் நான் வந்து பார்த்தேன் முதல் முறையா நான் யூபி வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்டா விளையாண்டதை நான் பார்த்தேன் மிடில் ஆர்டர். ஏன்னா ஜென்ரலா தீப்தி சர்மா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. கிரேஸ் ஹாரிஸ் நல்ல ஹார்ட் ஹீட்டர். பட் கிரேஸ் ஹாரிஸாவும் இருக்கட்டும், இந்த பக்கம் தீப்தி சர்மாவும் இருக்கட்டும், சூப்பர் ஷாட்ஸ் விளாண்டாங்க. சும்மா ஸ்லாக் எல்லாம் கிடையாதுங்க, கேப்ல விளாண்டாங்க. டைமிங் யூஸ் பண்ணி விளாண்டாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க வேணா ஜியோ சினிமால ஹைலைட்ஸ் பாருங்க, மாசா முடிச்சாங்க. ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கூட ஒரு டஃப் கொடுப்பாங்க மும்பை, கடைசி வரைக்கும் போகுது மேட்ச், எங்கேயாவது யூபி சொதப்பிடுவாங்களோன்ற மாதிரி நினைச்சேன். பட் வச்சு செஞ்சிட்டாங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுது. மும்பை வந்து ஹர்மன் பிரீத் கௌரை வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா மட்டும் மிஸ் பண்ணல, கேப்டனாவும் கிளியரா மிஸ் பண்ணாங்க. ஏன்னா நேட் ஸ்கைவரோட கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டினரியா தாங்க இருந்தது. அதாவது ஹேலே மேத்யூஸ் வந்து ஆஃப் ஸ்பின் தூக்கி தான் போடுவாங்க, ஓகேங்களா. வேரஸ் அந்த பக்கம் வந்து சைதான்னு சொல்லிட்டு ஷஃபிக்னு சொல்லிட்டு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஐ திங்க் அவங்க பேர் வந்து இஷாக். ஆமா, இஷாக் அவங்க பேர். ஆக்சுவலா அவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சூப்பரா போடுவாங்க. 2 overs 17 runs கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் 2 over பேலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் விட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போறது பெட்டர் ஆப்ஷனா இருந்தது. ஆக்சுவலா தீப்தி சர்மா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஹேலே மேத்யூஸ்க்கு எக்ஸ்ட்ரா 2 overs கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ் ஏறி போய் சொருகிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஈஸியா இருந்தது அவங்களுக்கு, அந்த எலிவேஷன் கிடைக்க ஈஸியா இருந்தது. வேற இஷாக் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் பிளாட்டா போட்டிருப்பாங்க, மேபி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் நேட் ஸ்கைவர் ரொம்ப பிளாட்டா இருந்தாங்க கேப்டன்ஷிப்ல. இவங்க உங்களுக்கு தான் கொடுப்போம், இவங்க தான் கொடுப்போன்ற மாதிரி தான் அவங்களோட போலிங் செலக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கே இல்ல. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ் வந்து மும்பைக்கு ஒரு வேக்கப் கால் தான். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ஸ்குவாடு எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இவங்க அன்பீட்டபிள் இந்த வருஷமுன்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி இனி வரைக்குமே. பட் இந்த லாஸ் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அட் த சேம் டைம் யூபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கப் கால், இந்த சென்ஸ் இந்த பாசிட்டிவ் நோட். டெஃபினட்டா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு பேக் டு பேக் தோல்விக்கு அப்புறம் தான் இந்த மேட்ச் வந்திருக்காங்க. அது மும்பையை பீட் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னுமே மேலதான் போகும்போது. ஹீலி லாஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே புலம்னாங்க, எங்ககிட்ட பெருசா ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது, எங்ககிட்ட ஸ்ட்ராங் ஸ்பின் காம்பினேஷன்ஸ் இருக்கு, தவிர ஃபாஸ்ட் போலிங் எங்களுக்கு கொஞ்சம் வீக் தான் ஸ்குவாட்ல நாங்க. பட் இந்த மேட்ச்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணதுல டெஃபினட்டா ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் ஸ்பெக்டேட்டர் வந்து ஓடி வந்துட்டாங்க. அதாவது என்ன ஒரு செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல சின்னசாமி ஸ்டேடியம்ல. அதுவும் உமன்ஸ் பிரீமியர் லீக் நம்ம வந்து இன்னுமே அதிகமா இருக்கணுங்க. பட் ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெக்டேட்டரை ஹீலி வந்து தரமா பிடிச்சி இழுத்து ஒரு அமைக்கிறாங்க. அதாவது எப்படின்னா தெரிஞ்சதுன்னா நான் பார்க்கதான்டா பொம்பளை ஆனா பலத்துல ஆம்பளடான்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும். ஆக்சுவலி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒன்ஸ் இந்த மாதிரி பர்சன் எகிரி குச்சி வரதை பார்க்கும்போது இன்னுமே டைட்டனா பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டையா வந்து அமைஞ்சு
அமைஞ்சிருச்சு டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா பிளேயர்ஸ் செக்யூரிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா, பிளேயர்ஸ் சேஃப்டின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதை மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே கூடாது. ஸோ எனிவே சூப்பர் கம்பேக் ஃப்ரம் யூபி, வேக் அப் கால் ஃபார் மும்பை. நல்லா முடிஞ்சப்பா என்னடா ஒரே ஒன் சைட் மேட்சா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி டாப் டீம்ஸ் தான் வின் பண்ணே இருப்பாங்க போல, இவங்க மொக்கே ஆடுவாங்க நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். எப்பயாவது ஒரு ரீஜெனரேட் ஆகி வருவாங்களான்னு லாஸ்ட் வீடியோல நான் சொன்னேன். யூபி வந்துட்டாங்க. இதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸும் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் கலக்கட்டும் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா 5 டீமுமே கொஞ்சம் காம்படிட்டிவா வந்தாங்கன்னா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டோர்னமெண்ட்ல. டாப் 3 இவங்க தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த டோர்னமெண்ட்ல அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்பார்க்கே போயிடுன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.